ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 60. அந்த வரிசையில் 39வது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வருது. இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய நன்மையும் தீமையும் பலன்களாக தராங்க. இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும். கோடை மழை நன்கு பொழியும். காய்கறிகள்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறும்னு சொல்கிறாங்க. தங்கம் வெள்ளி விலைகள் மேலும் ஏறும். பங்கு வர்த்த விலைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருடம் விரயம் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் சேமிப்புகள் அதிகமாகும். இவ்வருடத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை, முழங்கால் மூட்டு வலி, ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமான கோளாறு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்வது, உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது, கழிவு முதல்ல வெளியே போகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதே போல் கொள்ளு, நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய்லாம் சமையலில் சேர்த்துக்குவது, இயற்கை காய்கறி உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவானும், கன்னியில் கேது பகவானும், புதன் சனி சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் மீனத்தில் உதயமாகறாங்க. இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம். தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம். அன்பர்கள் இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம். துலா ராசி துலா லக்னத்திற்கான புத்தாண்டு பலன்களை காணவிருக்கிறோம். இந்த விசுவாவசு வருடம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான வருடம். துலாமை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் இவங்களுக்கு தான் சொல்லிடுறோம். ஏன்னா அப்படியுடைய கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகு. வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதிலேயே பெரும்பாலும் கடந்துட்டோமா. எங்களுக்காக உழைச்சதை விட மற்றவங்களுக்காக, குடும்பத்துக்காக, குடும்ப நபர்களின் தேவைகளுக்காக பூர்த்தி செய்யவே கடந்து ஓடிட்டோம். ஒரு விஷயம் இல்லைன்னா அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது பணமாக இருக்கட்டும், ஒரு பொருளாதார நிலையாக இருக்கட்டும், ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கட்டும், உறவுகள் சார்ந்தா இருக்கட்டும், சந்தோஷம் கிடைக்கும் போது தாமா நாங்கள் அனுபவிச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்குது எங்கள் சூழல். ஆசைப்பட்ட மாதிரி அடைய முடியல. அந்த அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுது. எங்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் உனக்கு கொடுத்தா அடுத்தவங்க ஒன்று கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இப்படியும் என்னுடைய சராசரி வாழ்க்கைக்கே நான் திண்டாட வேண்டிய சூழலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அசாதாரண வளர்ச்சியை எட்டுவீங்க. தொழிலில் என்ன கொஞ்சம் அழுத்த சிரிச்சல், நேர விரையும், கொஞ்சம் அசதி இதெல்லாம் இருக்கும். அதே போல் ஒரு தொழிலில் முதலீடு போடுறது நம்ம இந்த காலகட்டம் ஏற்படும். அதனால் தொழிலில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த காலகட்டம் இருக்கும். இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில், நம்மலாம் முன்னுக்கு வருவோமா, நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்லாம் நினச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கும். ஏன்னா குருவினுடைய சிறப்பு 5ஆம் பார்வை ராசியை லக்னத்தை வலுப்படுத்துது. அப்போ ஒரு நல்ல உங்களுடைய அதாவது ஒரு ராசியை பாசிட்டிவாக வைக்கணும்னா குருவால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு இப்போ அனைத்தையுமே சிறப்பாக செயல்படக்கூடிய, ஒரு நுண்ணிய அறிவோடு செயல்படக்கூடிய, அதே போல் ஒரு மல்டிப்ளாக உங்களை நீங்கள் நல்லா க்ரூம் பண்ணக்கூடிய, உங்களை நல்லா ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய, உங்களை ஒரு ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சூழலை இப்போ உருவாக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகருடைய முக தேஜஸும் உடல் பொலிவும் முகப்பொலிவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 வயசு கம்மியாயிடுச்சு துளாராசி அன்பர்களுக்குன்னா அது
முற்றிலுமாக உண்மையாக இருக்கும்லாம். முயற்சிகள், உங்களுடைய எண்ணம், எழுத்து, சிந்தனை, செயல்பாடு இதுக்கெல்லாம் ஒரு வடிவமைப்பு கொடுத்து அதை வந்து சிறப்பாக களமிறங்கி செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த காலகட்டம் பெறுவீங்க. இது வரைக்கும் என் வாயாலே நான் என்னுடைய இதெல்லாம் கெடுத்துக்கிட்டேன், என்னுடைய முயற்சியாலே நான் பல தோல்விகளை அடைந்தேன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வந்து ஒரு விஸ்வரூப வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து இந்த காலகட்டம் 9ஆம் பார்வையால் பார்க்கப்படுறதுனால ராகுவும் அங்கே உணர்ப்பார். அப்போ நல்லவைகளையே சிந்தித்து நல்ல வழியில் போகும்பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உயர்ந்திருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து கண்கூடாக காணலாம். அந்த மாதிரிலாம் செயல்பாடுகள்லாம் நடக்கும். திருமண வாழ்க்கை இது வரைக்கும் பிரச்சனை, திருமணத்தில் இது வரைக்கும் பிரச்சனைன்றவங்களுக்கு நீங்கள் பெண்கள்லாம் சும்மா வந்து ஒரு சுயதொழில்னு ஆரம்பிக்க போவீங்க. அது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ராசி பலன் சொல்லியிருக்கேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து பேர் புகழ் அங்கீகாரத்தோட இது வரைக்கும் வெளியே வராதவங்களாம் இந்த காலகட்டம் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு சொத்து வாங்க விற்க, ஒரு இடம் வாங்க விற்க, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, வீடு பிராப்தி, புத்திர பிராப்தி, கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து இல்லை வேற ஒரு இனம், மதம், மொழி தாண்டி வந்துலாம் காதல் உருவாச்சுன்னா இப்போ வீட்டில் பெற்றோருடைய சம்மதம்லாம் கிடைப்பது, உங்கள் வீட்டில் வந்து குவா சத்தம் கேட்பது, நீண்ட நாள் காலமாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லை 2வது குழந்தைக்காக முயற்சி செய்கிறோமா, இது வரைக்கும் கிடைக்கலன்றவங்களுக்கு அந்த வாய்ப்பும் இறைவனுடைய பெருங்கருணையால் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாம், இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு இந்த வருடமே ரொம்ப அருமை. இந்த மாதமும் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் மாத ஆரம்பம் தான் நம்மளுடைய சித்திரையினுடைய முதல் நாள்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி. பேக் பெயின், ஷோல்டர் பெயின், இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து ஆர்குமெண்ட் இல்லாமல் விட்டு கொடுத்து போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மே 15க்கு அப்புறம் இன்னும் கேட்கவே வேணாம், அடி தூள் அஷ்டகாஷ்டமே அனைத்து விஷயத்திலையும். துளாராசி என்பர்கள் எப்பொழுதும் சமயம் கிடைக்கும் போது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் மதியம் 1-2 அன்னதானம் கொடுப்பது, ஏழை எளியோருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்போது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவர். அட்டகாசமான பலன்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 4க்கும் 5க்கும் உடையவர். உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை அதிரடியாக அள்ளித்தந்து வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொட வைப்பார். என்ன பண்ணிட்டா ஒன்று பண்ணால் அடிக்கடி ஆஸ்லேஷன் மைண்ட் வரும். அதை மட்டும் ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி இதெல்லாம் இருக்கும். அதை மட்டும் நீக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் சிறப்பாக இருக்கும். திறம்பட நீங்கள் செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இதெல்லாம் வந்து கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேல்மாறல் தினமும் படித்து கொண்டு வாங்க. சிவ ஆலயங்களுக்கு இயன்ற பொழுதெல்லாம் நீங்கள் பயணித்து வரும்பொழுது பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி, அஷ்டமி வந்து வளர்பிறை தேய்பிறை, பஞ்சமி வளர்பிறை தேய்பிறை, இதெல்லாம் தீபம் ஏற்றி விளக்கி வழிபாடு பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இந்த ஷட்கோண தீபம்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஏற்றி வழிபடும் பொழுது முருகனை மனதார பாட்டே தெரிலமானா கூட ஓம் முருகா போற்றி முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு ஓம் கம் கணபதியே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முருகனை கூப்பிட்டுட்டு இஷ்ட தெய்வங்கள் அனைவரையும் மனசால் நினைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது இறை வழிபாட்டோடு முடிச்சுட்டு தான் போகும்பொழுது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அசாதாரண வெற்றியை காணக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டில் 12 ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் விரயபாவம் ஓப்பன் ஆயிடுச்சு.
அந்த விரயம் வந்து உடல் விரயம், பொருள் விரயம், உறவுகள் விரயம், உறுப்புக்கள் விரயம், அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விதமான கால விரயம், அதே போல் நேர விரயம், நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு. அப்போ 4 பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது, தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது, சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும், நம்ம ஒதுக்கி செயற்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லன்றோம், உடல் உழைப்பை கொடுங்க. சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க. தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எப்போ முடியுதோ மதியம் 1 to 2 இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள், ஆரம்பத்தில் 4, இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள், அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபைனான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகிழ்வித்து மகிழும்பொழுது, கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட், ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அன்பு எங்கே குறையுது? நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை, ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நம்மளுக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம், அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது. எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது, அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை. அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம். நம்மளை மாதிரியே அடுத்த உயிரில் நேசிக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆரா கேடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம். இந்த காலகட்டம் வந்து கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும். நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய 38வது பாடல். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை தொடர்ந்து வந்து பாடு வரும்போது இந்த கிரக பயிற்சியும் எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் 3 கிரக பயிற்சி இந்த வருடம் இருக்குது. என்ன அது? சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம். எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை. ஏன்னா முருகனுக்குள்ளே தான் 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், 12 ராசிகள் இதெல்லாம் அடக்கம். அப்போ நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும்? அவன் நம்ம கையை பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையங்களுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு.